ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, எம்பத்தி சிம்பத்தி என்பதை நல்லா புரிந்து கொள்ளணும். பெரும்பாலானவர்களுக்கு செல்ஃப் பிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சுய பச்சாதாபம் என்பது. அந்த சுய பச்சாதாபம் என்பது இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க நினைப்போம். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும். கம்ஃபர்ட் ஜோனு க்ரோத்தை தடுத்துரும். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் தான் க்ரோத் ஏற்படும். க்ரோத்து ஏற்படும்போது, உண்மையான க்ரோத் ஏற்படும்போது எம்பத்தி என்பது ஏற்படும். சிம்பத்திக்கு பதிலாக நம்ம வளர்ச்சி அடையாதால் செல்ஃப் பிரிட்டியில் சிம்பத்தியில் இருக்கும். வளர்ச்சி அடைந்ததுக்கு அடையாளம் என்ன என்று பார்க்கும்போது எம்பத்தி. எம்பத்தி என்பதை சரியான முறையில் நமக்கு கையாள தெரிய வேண்டும். நல்ல நுண்மான் நுழைபுலன் அறிவு அப்படின்னு சொல்லுவார். நான் நல்லது பண்ணி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நல்லது பண்ணுறதே விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. எம்பத்தி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எமோஷனை நம்ம அடுத்தவங்க போய் நம்மளை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கக்கூடாது. எம்பத்தின்னு சொல்லிட்டு, எம்பத்தி என்பதை வளர்க்கணுன்னா நம்ம நல்லதுக்கு இது காலம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி ஒரு மசில்ஸ் பயிற்சி இல்லாமல் இருந்தால் அந்த இடம் ரிஜிட் ஆகிடுமோ, அந்த இடம் மசில்ஸ் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அல்லது இயங்க முடியாத தன்மை அடையும். எப்படி காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு அப்படி மசில்ஸ் ஃபார்ம் ஆகுதோ, அந்த டம்பிள்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு கையிலெல்லாம் மசில்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி யார் பண்ணாலும் தொடர்ந்து பண்ணும்போது மசில்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ண நமக்கு அனிச்ச செயலாயிரும். நல்லது செய்கிறதுன்றது அதை ஒரு பெரிய விஷயமாக நம்ம நினச்சி பகீரத பிரயத்தனம் எடுக்க மாட்டோம். அது அனிச்ச செயலாயிடும். அந்த மாதிரி ஒரு தன்மை நம்மக்கிட்ட உருவாகணும். இஃப் யூ ஆர் இன் மை ஷூஸ் யூ கேன் நாட் ஸ்பீக் லைக் திட் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நீ என்னுடைய இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தான் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு. நம்ம அதனால் என்ன பண்ணணும், அவங்க என்ன நிலையில் இருக்காங்க, நம்ம ஒன்றும் இல்லாதவங்கள போயிட்டு அவங்களே கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம அவங்கள போயிட்டு நம்ம சேரிட்டியெல்லாம் பண்ணு, நல்லது பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க. அதனால் அவங்க நிலையிலேருந்து பார்த்து பண்ணுறது தான் எம்பத்தி. அவங்கக்கிட்ட எதை பேசணும், எதை மாதிரி விஷயங்களை நம்ம கலந்துரையாடணும், அவங்கள எந்த வகையில் நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு நல்ல நட்பு நமக்கு ஏற்படும். அந்த எம்பத்தி என்பது ஒரு தெரபியூட்டிக். அது மனித மனதில் இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான விஷயம். அது இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லை. அதனால தான் நிறைய பேர் எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம ஷேர் பண்ண தெரியணும். அது சர்ப்ளஸாக நாலேஜ் இருந்தால் நாலேஜை ஷேர் பண்ணணும். அந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நாலேஜை ஊட்டி வளர்க்கணும். நம்மக்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணணும். படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த எம்பத்தி இல்லாதால தான் நிறைய செல்வந்தர்கள்லாம் அவங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப புவராக இருக்காங்க. உள்ளுக்குள்ளே எனர்ஜியே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்ற அந்த பேராசை காரணமாக அவங்க எல்லாம் இருந்தும் இல்லாத ஏழைகளாக அவங்க உள்ளுக்குள்ளே இருக்காங்க. நமக்கு அந்த எம்பத்தின்றது வளர நம்ம ரிச் திங்கிங் வரும். நாளுக்கு நாள் நம்ம ரிச் ஆகிட்டே வர மாதிரி ஒரு உணர்வு வரும். அந்த ஃபீலிங் நமக்கு வரணும். அந்த ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். அந்த ஃபீலிங் இன்றைக்கி குறைவாக இருக்குது. 0.1% ஆளுங்களுக்கிட்ட கூட அந்த எம்பத்தி அப்படின்றது கிடையாது. அடுத்தவங்க நிலையிலேருந்து நம்ம பார்க்கணும். அவங்க சிலர் ரொம்ப ரூடாக இருப்பாங்க. அதனால் அவங்கள உடனே நம்ம ரொம்ப ரூடாக பேசுவாங்க. உடனே அவங்கள தப்பாக நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க எங்கேயோ பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை எங்கே யார்கிட்டையோ கெயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் ஒரு டவுட் போடுவாங்க, எல்லார்ட்டையும் ஒரு ஆவேசமாக பேசுவாங்க. அதனால நம்ம அவங்க நிலையிலேருந்து பார்த்து ஏதோ அவங்க வளர்ப்பு காரணமாக தே ஹேவ் brought up லைக் தட். அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்தே ஹர்ட் பண்ணியே வளர்த்துருப்பார். அவங்க அம்மா அதுக்கு காரணமாக இருக்கலாம், அல்லது அவங்க உடன்பிறப்புகள் காரணமாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ரொம்ப ஏமாந்துருப்பாங்க ஏதாவது. அதனால் என்னன்னு பார்த்து தெரபியூட்டிக்காக இருக்கணும் நம்ம வார்த்தையில் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படிம்பாங்க. எந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற சொல்லால் அழியும் துன்பம் அப்படின்னு பாரதி சொல்வார். நம்ம சொல் அவங்களுடைய துன்பத்தெல்லாம் போகக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இது இயேசுபிரானுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, நிறைய கௌதம புத்தருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. கொடுமையானவர்கள்னு கருதப்படுறவங்க அவங்களுடைய ஃபாலோயர்ஸாக
டிசைபிள்ஸாக மாறிடுறாங்க. அதனால் அந்த காரணம் என்ன என்று பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருந்த எம்பத்தி தான் காரணம். நாமளும் வந்துட்டு எம்பத்தியை நல்லா டெவலப் பண்ணிக்கும்போது மற்றவர்கள் நிலையிலேருந்து பார்க்கணும், மற்றவங்ககிட்ட இருந்து எதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்னு நினைக்காம நாம் என்ன மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோன்னா நேச்சர் வந்துட்டு நம்ம தகுதியை உயர்த்தி கொண்டே வரும். நம்ம தகுதியை வளர்த்து கொண்டே வருகின்ற போது நம்மக்கிட்ட வந்து ட்ரெமெண்டஸ் அன்ரியலைஸ்டு பொட்டன்ஷியாலிட்டி, அந்த பொட்டன்ஷியாலிட்டி என்னன்றதை பார்த்துருவோம். நம்மக்கிட்ட என்ன ரியலைஸ் பண்ணாமல் இருக்கோமே அது என்னன்றதை பார்த்துருவோம். அதை பார்த்துட்டதுக்கு பிறகு நம்ம போகிற இடத்துலலாம் ஒரு சந்தோஷம், உற்சாகம், அமைதி, வரவேற்பு அது தன்னால் கிடைக்கும். நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் யார்ட்டையாவது வந்து கிடச்சிச்சின்னா கூட அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நமக்கு வந்துட்டு அந்த எம்பத்தின்றது இருக்கும்போது அவமானங்கள் வந்து இன்னொருத்தர் நமக்கு கொடுக்கவே முடியாது. அதனால் நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இருந்தோன்னா we must be a deserving person. நம்ம அன்பை ரிசீவ் பண்ணுறதுக்கு, ஆனந்தத்தை வர வச்சுக்கிறதுக்கு, ஆனந்தத்தை ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு நம்ம தகுதியுடையவர்களாக மாறும்போது யாருமே no power on earth can stop us, no power on earth can disturb us. இன்பமே இன்னாலும் துன்பமில்லைன்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஆனந்த லஹரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளிஸ்ஃபுல் வேவ் நம்மக்கிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடித்தளமாக அமைவது எம்பத்தி தான். நம்ம செல்ஃப் பிரிட்டி, சிம்பத்தியை கெயின் பண்ண விரும்பக்கூடாது. எம்பத்தியோடு மற்றவங்களை பார்க்கணும். மற்றவங்களுக்கு எந்த வகையில் நம்ம உதவியாக இருக்க முடியும்னு யோசிக்கணும். அப்போ நேச்சர் நமக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் எங்களோடு தோளோடு தோள் சேர்ந்து தொண்டு செய்ய வாரீர் வாரீர் என்று அழைக்கின்றோம். இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அன்னதானத்தில் கலந்துக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் வகையில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய நினைத்தீர்கள் என்று சொன்னால் எங்களோடு இணைந்து செயல்படலாம். அதற்கான தொலைபேசி எண்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் போய் அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமி நாளில் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆசிரமத்தில். பாண்டிச்சேரி போகிற வழியில் அந்த நம்முடைய ஆசிரமம் அன்பு திருக்கோயில் இருக்குது. அதில் நீங்களும் வந்து இருந்து தொண்டு செய்ய வருக வருக என வரவேற்கின்றோம். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.